ரீசன்ட் ஸ்டடீஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சருக்கு அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் இன் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் எக்ஸ்ரேல வந்துட்டு மெட்டாடார்சல் மெட்டாகார்பல் ஃப்ராக்சர்ஸ்லாம் சம்டைம்ஸ் தே கேனாட் டிடெக்ட். தேர் ஆர் ஸ்டடீஸ் தட் அல்ட்ராசவுண்ட் இஸ் பெட்டர் தென் எக்ஸ்ரே இன் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் like hairline fracture, in metatarsal fracture or metacarpal fracture, because CT is too costly. Most of the time, like patients can't afford for CT. அந்த மாதிரி இருக்கும்போது we can do ultrasound. அல்ட்ராசவுண்ட்ல என்ன ஃபைண்டிங் தெரியும்னு பார்த்தீங்கன்னா, லைக் பெரியாஸ்டியல் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க ரியாக்ஷன்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட்ல தெரியும் கண்டிப்பா. கொஞ்சம் வந்துட்டு ஏஜ் ஃப்ராக்சர் லைக் 1 week 2 weeks அந்த மாதிரி இருந்தால் கேலஸ் ஃபார்மேஷன் தெரியும். எக்ஸ்ரேல டிடெக்ட் பண்ணலன்னா we can try ultrasound also for metatarsal and metacarpal fractures. That is most of the time it will be stress fractures, and like metatarsal is most commonly detectable. March fractures, stress fracturesலாம் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட்ல காமன்.